வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேர்ல ஒரு விதமான கவித்துவமும் போஸ்டர்ல ஒரு சீரியஸ் த்ரில்லர் லுக்கும் வச்சிருக்கிற சூத்திரவாக்கியம். முதல்ல இந்த விமர்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிடலாம். இந்த படத்தை பத்தி இன்டர்நெட்ல தேடும்போது ஒரு பெரிய குழப்பமே நிலவுது. சில வெப்சைட்கள்ல இது 2025ல வர்ற ஒரு புத்தம் புது தமிழ் படம்னு போட்டிருக்கு. ஆனா இதுல நடிச்சிருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க. ஷைன் டாம் சாக்கோ, தீபக் பரம்போல், விங்கி அலோசியஸ், இவங்க எல்லாரும் மலையாள சினிமாவின் மிக முக்கியமான முகங்கள். இதை பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு மலையாள படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன். இந்த மாதிரி தவறான தகவல்களே சில சமயம் படத்தோட தரத்துக்கான முதல் அறிகுறியா அமைஞ்சிடும். சரி, மொழி எதுவா வேணா இருக்கட்டும், படம் நல்லா இருந்தா சரிதான். அதிலும் ஷைன் டாம் சாக்கோ மாதிரி ஒரு பவர்ஃபுல் நடிகர் இருக்கார். படத்தோட ஜானர் வேற மிஸ்ட்ரி த்ரில்லர். கேட்கவே ஒரு சரியான காம்போ மாதிரி இருக்குல்ல. பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு பக்காவான த்ரில்லருக்கான அத்தனை அம்சங்களும் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா பேக்கேஜிங் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? உள்ள இருக்கிற பொருள் எப்படி இருக்கு? அந்த சூத்திரத்தை சரியா பயன்படுத்தியிருக்காங்களா இல்ல சூத்திரமே தப்பா போயிடுச்சா? வாங்க படத்துக்குள்ள முழுசா டைவ் அடிச்சு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, இந்த சூத்திரவாக்கியம் படத்தோட கதையை ஒரு வரியில சொல்லணும்னா, 2 படகை ஒரே நேரத்துல ஓட்ட முயற்சி பண்ணி கடைசியில தடுமாறி போன ஒரு கதை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா, ஆனா ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சொல்றேன், கேட்டுக்கோங்க. படத்தோட முதல் பாதி ஒரு போலீஸ் அதிகாரியோட தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி நகருது. அவரோட அன்றாட வேலைகள், குடும்பத்தோட இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், நண்பர்களோட அரட்டைன்னு ரொம்ப இயல்பா ஒரு ஃபீல் குட் டிராமா மாதிரியே போகுது. நீங்க ஒரு த்ரில்லர் படம் பார்க்க வந்திருக்கோங்கிறதையே மறந்துடுவீங்க. ஒருவேளை தப்பான படத்துக்கு வந்துட்டோமோ நீ யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மெதுவா அமைதியா கதை நகரும். இந்த முதல் பாதி முழுக்க வரப்போற புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி கதாபாத்திரங்களை நம்ம மனசுல பதிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா திடீர்னு கதை 180 டிகிரி திரும்புது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான கிரைம் நடக்குது. அந்த கிரைம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை முழுசா புரட்டி போடுது. அது வரைக்கும் லைட் ஹார்ட்டடா போன கதை சடார்னு ஒரு டார்க் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா மாறுது. இரண்டாம் பாதி முழுக்க அந்த குற்றத்தை செய்தது யார், எதுக்காக செஞ்சாங்க, அதுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், இந்த மர்ம முடிச்சுகளை அவர் எப்படி அவிழ்க்கிறாருங்கிறது தான் இந்த சூத்திரவாக்கியம் படத்தோட மீதி கதை. கேட்க நல்லா த்ரில்லிங்கா இருக்குல்ல. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை ஒரு குற்றத்தால் எப்படி தலைகீழா மாறுதுங்கிற அந்த ஒன் லைன் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அந்த பவர்ஃபுல் ஒன் லைனை திரையில கொண்டு வந்த விதம் எப்படி இருந்துச்சு, அதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, எல்லா படத்துலையும் தேடினா சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில ரொம்ப ஆழமா தேடி பார்த்ததுல இந்த படத்துல கண்ணுல பட்ட சில நல்ல விஷயங்களை மட்டும் முதல்ல பார்ப்போம். சொல்ல போனா இந்த மொத்த படத்தையும் தான் தோள்ல ஒத்த ஆளா சுமக்கிறார். படம் எவ்வளவு மெதுவா நகர்ந்தாலும் சரி, கதை எவ்வளவுதான் சுவாரஸ்யம் இல்லாம போனாலும் சரி, அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்காத அளவுக்கு இவரோட நடிப்பு நம்மள கட்டி போட்டுடுது. படத்தோட முதல் பாதியில வர்ற சாதாரண குடும்ப மனிதனுக்கான காட்சிகளையும் சரி, இரண்டாம் பாதியில கதை த்ரில்லரா மாறியதும் வர்ற அந்த தீவிரமான போலீஸ் விசாரணை காட்சிகளையும் சரி, 2 இடத்துலையும் தன் நடிப்பால் மிரட்டியிருக்கார். ஒரு பலவீனமான கதைத்தளத்தை ஒரு நடிகர் தன் நடிப்பால் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுங்கிறதுக்கு இவரே ஒரு நல்ல உதாரணம். சில இடங்கள்ல ஒரு வசனம் கூட இல்லாம வெறும் கண்கள் மூலமாவே பயத்தையும் கோபத்தையும் கையற நிலையையும் வெளிப்படுத்துறார். அவரை பார்க்கும்போது இப்படி ஒரு படத்துல இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நமக்கு பரிதாபமே வருது. ஷைன் டாம் சாக்கோக்காகவே இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகளை பார்க்கலாம். அவர் தான் இந்த மூழ்க போற கப்பலை தான் தோள்ல தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கிற ஒரே கேப்டன். அவரோட நடிப்பு இல்லைன்னா இந்த விமர்சனத்தை நான் 5 நிமிஷத்துலேயே முடிச்சிருப்பேன். இரண்டாம் பாதியின் சில த்ரில்லர் பகுதிகள். படத்தோட முதல் பாதி நம்ம பொறுமையா பயங்கரமா சோதிக்கும். ஆனா இரண்டாம் பாதியில கதைத்தளம் ஒரு த்ரில்லரா மாறும்போது படம் கொஞ்சம் வேகம் எடுக்குது. சில சஸ்பென்ஸ் காட்சிகள், சில திருப்பங்கள் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு இருண்ட மர்மமான த்ரில்லருக்கான அத்தனை சாத்தியங்களும் இந்த இரண்டாம் பாதியில இருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸை நெருங்கும் போது வர சில காட்சிகள், அட இந்த புத்திசாலித்தனத்தையும் ஆரம்பத்திலிருந்தே காட்டலன்னு நம்மளை கேட்க வைக்குது. அந்த த்ரில்லர் பகுதியை மட்டும் தனியா வெட்டி எடுத்திருந்தா ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கலாம். ஆனா முழு படமா பார்க்கும்போது அந்த பாதிப்பு ரொம்பவே குறைவு. அவ்வளவுதான் மக்களே, சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண விரும்பல. இப்ப வாங்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம். படத்தின் மிகப்பெரிய குறைகள்னு பார்த்தா, 1, ஆமை வேக திரைக்கதை. ஒரு படத்தோட இதயம் அதோட திரைக்கதை தான். ஆனா இங்க இதயமே ரொம்ப பலவீனமா இருக்கு. படத்தோட முதல் பாதை அடேங்கப்பா ஒரு த்ரில்லர் படத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லாம ரொம்ப மெதுவா சம்பந்தமே இல்லாத காட்சிகளோட நகருது. இது ஒரு ஸ்லோபர்ன் த்ரில்லர்னு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஸ்லோபர்ன் த்ரில்லர்ல முதல் பாதியில வர்ற ஒவ்வொரு காட்சியும் இரண்டாம் பாதியில வர்ற திருப்பங்களுக்கு ஒரு விதத்துல விதையா அமையும். ஆனா இங்க முதல் பாதியில வர்ற பல காட்சிகள் இரண்டாம் பாதி கதைக்கு எந்த வகையிலும் உதவவே இல்லை. அது வெறும் ஃபில்லர் மாதிரி தான் இருக்கு.
முதல் பாதியில நீங்க தூங்காம தப்பிச்சிட்டா ரெண்டாவது பாதியை பார்க்கலாம். இந்த ரெண்டு பாதிக்கும் நடுவுல எந்த ஒரு சரியான இயல்பான இணைப்பும் இல்லாதது படத்தோட மிகப்பெரிய மைனஸ். ஏதோ ரெண்டு படங்களை வெட்டி ஒட்ட வச்ச மாதிரி ஒரு உணர்வு தான் வருது. 2 ஆழமில்லாத கதாபாத்திரங்கள். அதாவது ஒரு த்ரில்லர் படத்தோட வெற்றி அதோட மர்மத்துல மட்டும் இல்ல, அதோட கதாபாத்திரங்களோட ஆழத்திலையும் இருக்கு. ஷைன் டாம் சாக்கோவை தவிர மற்ற எந்த ஒரு கதாபாத்திரமும் நம்ம மனசுல நிக்கவே இல்லை. குறிப்பா படத்துல வர்ற பெண் கதாபாத்திரம் விங்கி அலோசியஸ் நடிச்சது. அவங்க ஒரு திறமையான நடிகை. ஆனா அவங்க கதாபாத்திரம் எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போறாங்க, கதைக்கு அவங்களால என்ன பயன்னு இயக்குனருக்கே தெரிஞ்சிருக்குமான்னு சந்தேகம்தான். அவங்க வெறும் ஒரு அலங்கார பொருளாகவும் ஹீரோவோட உணர்ச்சிகளை தூண்டி விடுவதற்கான ஒரு கருவியாகவும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஏமாற்றம். ஒரு வலுவான த்ரில்லர் படத்துக்கு ஹீரோக்கு நிகர துணை கதாபாத்திரங்களும் வலுவா இருக்கணும். வில்லனோட நோக்கம் தெளிவா இருக்கணும். ஆனா இங்க எல்லாருமே வெறும் பொம்மை மாதிரி வந்துட்டு போறாங்க. இதனால கிளைமேக்ஸ்ல மர்மம் உடையும் போது கூட நமக்கு பெரிய அதிர்ச்சியோ பாதிப்போ ஏற்படல. 3 குழப்பமான கதைக்களம் மற்றும் இயக்கம். அதாவது இந்த படம் ஒரு டிராமா படமா இல்ல ஒரு த்ரில்லர் படமான்னு இயக்குனருக்கே ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. அதனால ரெண்டையும் கலந்து கொடுக்க முயற்சி பண்ணி ரெண்டையுமே சரியா பண்ணாம விட்டுட்டார். ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு தேவையான இறுக்கமான திரைக்கதையும் இல்ல, ஒரு நல்ல டிராமாவுக்கு தேவையான உணர்வுபூர்வமான காட்சிகளும் இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு படம் திணறுது. இயக்குனர் யூஜின் ஜோஸ்டிராமல் ஒரு நல்ல டெக்னீஷியனா இருக்கலாம், ஆனா ஒரு கதை சொல்லியா அவர் இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. பல இடங்கள்ல காட்சிகள் ரொம்ப அமைச்சூரா இருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான பதட்டத்தை உருவாக்குறதுல ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஒளிப்பதிவு ஒரு சாதாரண டிவி சீரியல் மாதிரி இருக்கு. பின்னணி இசை பல இடங்கள்ல படத்தோட உணர்வோட ஒட்டவே இல்லை. அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அலறுது, அலற வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கு. இந்த தொழில்நுட்ப கோளாறுகளும் படத்தோட அனுபவத்தை ரொம்பவே பாதிக்குது. ஸோ இந்த சூத்திரவாக்கியம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்றேன். இது ஒரு மிக்சட் பேக். நான் யாருக்கெல்லாம் இந்த படத்தை பரிந்துரைப்பேன், யாருக்கெல்லாம் வேண்டான்னு தெளிவா சொல்றேன். யாரெல்லாம் பார்க்கலாம்? நீங்க ஷைன் டாம் சாக்கோவோட தீவிர ரசிகரா இருந்தா ஒரு மோசமான படத்துல கூட ஒரு நடிகர் எப்படி தன் நடிப்பால போராட முடியும்னு தெரிஞ்சுக்க அவரோட நடிப்புக்காக மட்டும் பார்க்கலாம். ஒரு மெதுவான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும், பொறுமை கடல் மாதிரி இருக்குன்னா முதல் பாதியை கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டு ரெண்டாவது பாதியை வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டாம்னா நீங்க ராட்சசன், திருஷ்யம், 5ஆம் பாத்திரா மாதிரி ஒரு விறுவிறுப்பான இருக்கை நுனியில உட்கார வைக்கும் ஒரு பக்காவான த்ரில்லர் எதிர்பார்த்து போனீங்கன்னா பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த படத்தோட பக்கமே போயிடாதீங்க. உங்க நேரத்தையும் பணத்தையும் மதிக்கிறவரா இருந்தா இதை விட எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கு, அதை தேடி பாருங்க. மொத்தத்துல இந்த சூத்திரவாக்கியம் ஒரு திறமையான நடிகரை வச்சுக்கிட்டு தடுமாற்றமான திரைக்கதையால வீணடிக்கப்பட்ட ஒரு முயற்சி. இது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் மெட்டீரியல். அதை தேவையில்லாம இழுத்து ஒரு முழுநீள படமாக்கி நம்ம பொறுமையை சோதிச்சிருக்காங்க. நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 2 ஸ்டார். அந்த 2 ஸ்டார்ல 1.25 ஸ்டார் ஷைன் டாம் சாக்கோவோட தனி ஒருவன் போராட்டத்துக்காக, மீதி 1/4 ஸ்டார் 2ஆம் பாதியில வர சில நல்ல த்ரில்லர் ஐடியாக்களுக்காக தான். ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்ல மாறுபடுறீங்களான்னு உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஷைன் டாம் சாக்கோவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நினைக்கிற படம் எதுன்னு சொல்லுங்க, அதை பத்தி விவாதிக்கலாம். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது இந்த படத்தை பார்க்க போறேன்னு சொன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க நேரத்தை காப்பாத்துங்க. மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு தரமான படத்தோட ஆழமான விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி மக்களே.